மாங்காய் சீசன் வந்தாலே மாங்காய் ஊறுகாய் செய்யாத வீடுகளே இருக்காது. காரசாரமான ஊறுகாய், தயிர் சாதம், கூழ் இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 2 பெரிய சைஸ் மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஊறுகாய் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு 2 நாள் வெயிலில் காய வச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரத்தில் உங்களுக்கு கெட்டு போகாது. சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ரெண்டுமே நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறுற வரைக்கும் எடுத்து வச்சுருங்க. சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வச்சுருக்கிற மாங்காயில் 3/4 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆச்சி மிளகாய் தூள், மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கிற பவுடரையும் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடாயில் 100 ml எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணி வச்சுருக்க மாங்காய் மேலே சுட சுட எண்ணெயை வந்து நீங்கள் தாளிப்பை வந்து மேலே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இருக்கிற நல்ல மசாலா வந்து மிக்சர் அளவுக்கு நல்லா குலுக்கிக்கோங்க. இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை